தேமுதிக தலைவர் விஜயகாந்த் காலமானதா மருத்துவமனை அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. கொரோனா தொற்றால பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த விஜயகாந்த் இன்னைக்கு சிகிச்சை பலனின்றி காலமாயிருக்காரு. தமிழ் திரையுலகத்துல முன்னணி நடிகரா வலம் வந்தவர் தான் நடிகர் விஜயகாந்த். அதன் பிறகு அவர் தேமுதிக கட்சியை தொடங்கி அரசியல்ல நுழைஞ்சாரு. எம்எல்ஏவாவும் சட்டசபை எதிர்க்கட்சி தலைவராகவும் வெற்றிகரமா செயல்பட்டாரு. 2016ஆம் ஆண்டுக்கு பிறகு அவருக்கு அடுத்தடுத்த சறுக்கல்கள் ஏற்பட்டுச்சு. இந்த நிலையில உடல்நிலை பாதிக்கப்படவே வெளிநாடு சென்று சிகிச்சை பெற்று வந்தாரு அவரு. அதன் பிறகு நேரடி அரசியல்ல இருந்து ஒதுங்கி அறிக்கை வாயிலா மட்டுமே அரசியல் செஞ்சுட்டு வந்தாரு. அப்பப்போ மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையும் பெற்றுட்டு வந்தாரு. கடந்த 2020ஆம் ஆண்டு கொரோனா தொற்றால பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்ற விஜயகாந்த் அதுல இருந்து மீண்டாரு. இந்த நிலையில கட்சி அலுவலகம் வந்து தொண்டர்களை அப்பப்போ அவர் சந்திச்சுட்டு வந்தாரு. கடந்த மாதம் 18ஆம் தேதி சென்னை நந்தம்பாக்கத்துல இருக்க மியாட் மருத்துவமனையில விஜயகாந்த் அனுமதிக்கப்பட்டாரு. முதல்ல அவர் வழக்கமான பரிசோதனைக்கு சென்றிருக்கிறதா தான் சொன்னாங்க. ஆனா அவருக்கு சளி, இருமல் காரணமா அவருக்கு சுவாசிப்பதுல பிரச்சனை இருப்பதா தெரிவிக்கப்பட்டுச்சு. இந்த நிலையில அவர் மருத்துவமனையில 2 வாரங்களுக்கு மேலா சிகிச்சை பெற்று வந்த நிலையில அதுக்கப்புறம் பூரண குணமடைஞ்சாரு. இந்த நிலையில கடந்த டிசம்பர் 11ஆம் தேதி அவர் மருத்துவமனையில இருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டாரு. இதனை அடுத்து கட்சியின் பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் அவர் பங்கேற்றாரு. அவரது உடல்நிலையை பார்த்து தொண்டர்கள் கண்ணீர் விட்ட காட்சிகள் எல்லாம் இப்ப கூட நம்ம பார்க்கலாம். இந்த நிலையில தான் செவ்வாய்க்கிழமை இரவு விஜயகாந்த் சென்னையில இருக்க தனியார் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு. இது தொடர்பா தேமுதிக சார்பில் வெளியிடப்பட்ட செய்தி குறிப்புல தேசிய முற்போக்கு திராவிட கழக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் 15 நாட்களுக்கு பிறகு வழக்கமான பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டாரு. பூரண நலத்துடன் இருக்கிறாரு, பரிசோதனை முடிஞ்சு நாளை மறுநாள் வீடு திரும்புவாரு அப்படின்னு தெரிவிக்கப்பட்டுச்சு. இந்த நிலையில தேமுதிக இன்று வெளியிட்டிருக்க அறிக்கையில அவருக்கு கொரோனா தொற்று உறுதியாகி இருப்பதா தெரிவிக்கப்பட்டுச்சு. விஜயகாந்துக்கு மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதால அவருக்கு வெண்டிலேட்டர் சிகிச்சை அளிக்கப்படுவதா தேமுதிக வெளியிட்ட அறிக்கையில தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. அவரது உடல்நிலை பற்றி கேள்விப்பட்டு தொண்டர்கள் பதற்றம் அடைந்தாங்க. தேமுதிக நிர்வாகிகள் பலரும் விஜயகாந்த் வீட்டிற்கு முன்பாக குவிந்தனர். இந்த நிலையில மியாட் மருத்துவமனை முன்பு காவல்துறையினரும் குவிக்கப்பட்டிருந்தாங்க. இந்த நிலையில தான் உடல்நல குறைவால பாதிக்கப்பட்டிருந்த விஜயகாந்த் சிகிச்சை பலனின்றி காலமானதா மியாட் மருத்துவமனை செய்தி வெளியிட்டிருக்கு. விஜயகாந்தோட மறைவு செய்தி கேட்டு தேமுதிக தொண்டர்களும் அவருடைய ரசிகர்களும் கண்ணீர் விட்டு கதறி அழுகின்றனர். இந்த நிலையில இப்போ அவருடைய உடல் அவருடைய வீட்டுல வைக்கப்பட்டிருக்கு. அதன் பிறகு கோயம்பேட்டில் இருக்க தேமுதிக அலுவலகத்துல அவரோட உடல் தொண்டர்கள் பார்வைக்காக வைக்கப்படும் அப்படின்ற செய்தி வெளியாகிருக்கு.